வணக்கம். என் கையில் ஒரு சீப்பு பழம் இருக்குது. இதனோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ சொல்லுவீங்க? ஒரு 100 ரூபா, சரி 150 ரூபா எப்படியோ சொல்லுவீங்கன்னு வச்சுக்கலாம். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இதனோட மதிப்பு என்னதுமா 1000 ரூபாய்க்கு மேலேங்க. ஏன்னு கேட்குறீங்களா? நீங்கள் போய் இதை கடையில் வாங்கினாவோ இல்லை நான் போய் கடையில் வாங்கினாவோ என்ன பண்ணுவான், இது மாதிரியே கொடுப்பான். ஆனால் வீட்டில் கொண்டு வந்து வச்ச உடனே ஒரே நாள் தான் பழுத்து போயிடும். ஃபுல்லாக புளி ஆகிடும். இது எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பார்த்தீங்களா? அந்த அளவுக்கு இது எனக்கு அவ்வளோ விலை மதிக்க முடியாத ஒரு பழம். ஏன்னு கேட்குறீங்களா? இது முழுக்க வீட்டில் காய்ச்சது. அதுவும் என் சகலை ஃபோன் பண்ணி வர வச்சு கொடுத்தாரு. வீட்டில் கொண்டு வந்து கொடுப்பாரு. எப்போவுமே அடிக்கடி கொடுப்பாரு. ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த பழத்தோட மதிப்பு அப்படி. இது வீட்டில் நல்லா ஒரு உரங்கிறலாம் போட்டு பழுக்க வச்சது பழம். இது கடையில் கல் வச்சு பழுக்க வைப்பாங்க, புகை போட்டு பழுக்க வைப்பாங்க, என்னென்னமோ பண்ணுவாங்க. அதெல்லாம் உடம்புக்கு கேடு. அழகாக இருக்கும். மேலே தோலை உரிச்சு பார்த்தீங்கன்னா உள்ள கொட்டையாக இருக்கும். அந்த அளவுக்கு கல் வச்சு பழுக்க வச்சது அப்படி இருக்கும். இது பார்த்தீங்கன்னா உடம்புக்கும் நல்லது, பழுக்கிறதுக்கு சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்கும். சகலை அவ்வளோ பாசத்தோடு எனக்கு எடுத்துன்னு கொடுத்துட்டு போகிறாருங்க. என்ன பண்ணுறது பார்த்தீங்களா? இங்கே பாருங்கள், இந்த மாதிரி கொடுத்து மகிழணும். அதாவது மகிழ்வித்து மகிழ் அப்படி சொல்லுவாங்கல்ல. அடுத்தவங்களை மகிழ்விச்சு நம்மளும் மகிழணும். அப்போ என்ன பண்ணணும், நம்மளே வீட்டில் ஒரு அழகாக ஒரு வாழை மரத்தை வச்சோமா, பழத்தை பழுக்க வச்சோமா, சாப்பிட்டோமா, உடம்புக்கு ஆரோக்கியத்தை நம்மளே பார்த்துக்கிட்டோமான்னு இருக்கணும். கரெக்டாக நான் சொல்கிறது? பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள். பார்க்கும்போதே சாப்பிடணும் போல இருக்குல்ல. நான் சாப்பிட்றேன்.